அந்த பொண்ணுக்காக காலையில சீக்கிரமா எழுந்துச்சு பிரியாணி பண்ணி எடுத்துட்டு வந்தான். சமையல்லாம் கத்துக்கிட்டான் அந்த பொண்ணுக்காக. அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் என்னமோ வண்டி எடுத்து என் பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிற மாதிரியே டீ கடைக்கு போனா சாவி எடுத்துட்டு போயிடான் சார் கையோட. காதல் எவ்வளவு பெருசுன்னு எனக்கு தெரியல. உன் நட்பு ரொம்ப பெருசுடா. இப்படி ஒரு ஃப்ரெண்டெல்லாம் இன்னைக்கெல்லாம் கிடைக்கிறதே பெருசு. என்னவெல்லாம் மாறிட்டாரு உங்க ஃப்ரெண்டு காதலுக்கு பிறகு? அவனுக்கு தூங்கத்துனா ரொம்ப பிடிக்கும். எப்போ ஃபர்ஸ்ட் அந்த லவ்ன்ற ஒன்றத்துக்குள்ள போனானோ அப்பத்துல இருந்தே அவன் தூக்கம், ஹாப்பினஸ் எல்லாமே போயிடுச்சு. கிளாஸ்ல தூங்குறது கெட்ட பழக்கம் தம்பி, அதை மாத்திக்கிட்டா நல்லது தானே. வீட்லயே தூங்குறது இல்லையா சார்? நைட்டு 3 மணி 2 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருக்கான். சாப்பிடறது இல்ல, அல்சரே வந்துடுச்சு. ரத்த வண்டி தான் எடுத்தான். ஏன் தம்பி தூக்கம் வரல, சாப்பாடு இறங்கல? அதான் தெரியல சார். எனக்கு பொண்ணு நினைச்சிட்டே இருப்பீங்களா? நினப்பு இருக்கும் சார், அதுக்குன்னு ஒரே அதே நினப்பில் இருக்க மாட்டேன் சார். இதை நான் நம்பணும். அந்த பிள்ளைலாம் யார் நினைச்சிட்டு இருப்பாங்க தெரியல சார். நக்கல்யா அவனுக்கு. அவங்களுக்கு இருப்போம் நினச்சிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? அவங்களுக்கு பிடிச்சவங்கள நம்மள டீல விட்டாங்க. டீல்ல உள்ள நியாயமா பேசுங்கடா. அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. வண்டி ஒன்று வச்சிருப்பான் சார். எப்போதுமே அவன் வண்டி என் வண்டின்னு இருக்காது, நம்ம வண்டின்னு தான் இருக்கும். அது அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் என்னமோ வண்டி எடுத்து என் பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிற மாதிரியே டீ கடைக்கு போனா சாவி எடுத்துட்டு போயிடான் சார் கையோட. கேட்டா அதுக்கு ஒரு பதில் சொல்றான். இப்ப வீட்டுக்கு புது மருமங்க வந்தா சாவி ஒத்த மருமங்கள்ட்ட தான் கொடுக்கணும் அப்படின்றான் சார். ஆஹா, ஹெட் ஸ்மூத்தா டேன் ஆகுது. புது பொண்ணு ஒரு வீட்டுக்கு வராங்க அப்படின்னா சாவியை யார்கிட்ட கொடுப்பாங்க? முடியாது. நீ கல்லாட்ட அடைங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். அது மாதிரி நான் கொடுத்தேன், அவ்வளவுதான். வீட்டுக்கு வரப்போற மருமகிட்ட தானே சாவியை கொடுக்கணும் தம்பி. அந்த சாவியை கொடுக்கறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அது எவ்வளவு பெரிய ப்ராசஸ் தெரியுமா? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். அந்த பொண்ணுக்காக காலையில சீக்கிரமா எழுந்துச்சு பிரியாணி பண்ணி எடுத்துட்டு வந்தான். சமையல்லாம் கத்துக்கிட்டான் அந்த பொண்ணுக்காக. யார் சாமியவன், எங்க இருந்து வந்திருக்கான்? டெய்லி வெளில போய் சாப்பிடுவோம், சிக்கன் ரைஸ் அதெல்லாம் சாப்பிடுவோம். எங்களுக்காக ஒரு தடவை கூட பண்ணி தரல சார். நியாயமா என் அப்படி மாறிட்டே ஒரு நியாயம் கேளுமான்னு சொன்னேன் நான். நீ என்ன சொல்ற? அவளுக்காக மாறி அவளுக்கு பிரியாணி செஞ்சுட்டு போறான், ஆனா எனக்கு செஞ்சு தரல. எனக்கு பொறாமலாம் இல்ல, லைட்டா பொறாம தான். அவருக்கு பிடிச்ச பிள்ளைக்கு பண்ற பிள்ளைக்கு பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு போறாப்ல. இதுல என்ன? லவ் பண்ணா பரவாயில்ல சார், ஒன் சைடு லவ். டேய், இப்ப அவனுக்கு உன்னை கேட்டானுங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொன்னா? அப்புறம் அதோட போவோம். வேணான்னு சொல்லிட்டா சார். வேணான்னு சொன்ன வாட்டி இவ்வளவு பண்றான், எதுக்கு பண்ணணும்? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. நம்ம அவங்களை ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைக்கிறோம்ல, அவங்களுக்கு மட்டும் தனியா பண்றதுனால அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீல் கிடைக்கும். நம்மளுக்காக இது பண்றான்னு நம்ம தெரிவிக்கிறோம். அதுதான் நான் நினைக்கிறேன். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. அந்த பொண்ணு இன்னொரு பையனை லவ் பண்றா சார். அப்ப எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அந்த பொண்ணு இன்னொரு பையனை ஏற்கனவே லவ் பண்றாங்கிற விவரம் உங்களுக்கு எப்ப தெரியும்? இப்போ ஒரு 2 weeks பேக் தெரிஞ்ச உடனே எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு. போதுண்டா. சைலண்ட் ஆயிட்டா ஒரு 2 நாள். அது எங்க எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறமா தான் அவன் மூவ் ஆனானுல, அப்பயும் அந்த பொண்ணையே பாக்குறான். திருந்தவே மாட்டியா? அவங்க கிடைக்கலன்ற மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு தனியா ஒரு லோன்லியா ஃபீல் ஆகும். லோன்லியா ஃபீல் ஆனா தனியா போலாம். திரும்ப அந்த பொண்ணு பின்னாலே போறீங்க. சாரி சார், நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க. நான் அப்படிப்பட்ட ஆளா? தெரியவங்க நான் விட்டுட்டேன். இவங்க கூட தான் இப்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி. உளறனா? அதுக்கப்புறம் எங்க எல்லாருக்கும் பிரியாணி செஞ்சு கொடுத்தான். பிரியாணி செஞ்சு கொடுத்துட்டு அவளுக்கு செஞ்சு கொடுத்தேன். ஆனா அவ இன்னொருத்தன் கூட போயிட்டா அப்படிங்க. உள்ளுக்குள்ள சீரியஸா தான் லவ் பண்ணேன். இந்த மைனர் மேஜர்லாம் கல்யாணத்துக்கு மட்டும்தான், கலட்டி விடுறதுக்கு இல்ல போல. அந்த பொண்ணுக்கு பிரியாணி செஞ்சு கொடுத்தீங்க, அந்த பொண்ணு இன்னொரு பையன் கூட போயிட்டா இல்ல. ஏற்கனவே ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இந்த பொண்ணுக்கு தான் நீங்க பிரியாணியே செஞ்சு கொடுத்துருக்கீங்க. பேசுறதே அடிக்கிற மாதிரி தான் பேசுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் டோட்டல் சேஞ்ச், ரொம்ப சென்சிட்டிவா மாறிட்டாங்க. என்னடா இது இவ்வளவு டோட்டல் சேஞ்ச் ஓவர்? நம்ம பார்த்தவங்களுக்கும் லவ் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கவங்களுக்கும் ரொம்ப சேஞ்சரா இருக்கு. எப்படி சேஞ்ச் ஆச்சு? இதுக்கு பதில் சொல்லிட்டு போ. அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயா சாமி. வெளியில எல்லாம் சாப்பிடாத ஆளு, கான்சியஸா ஃபுட்டை பார்த்து சாப்பிடுற ஆளு இப்ப கண்ட இடத்துலயும் சாப்பிடுறீங்களா? கேலரிஸ் கணக்கு பார்த்து சாப்பிட்டாலும் கண்ட இடத்தில் சாப்பிடுவது எப்படி? சொல்லவா? சொல்லவா? சொல்லு. சொல்றேன். இவங்களெல்லாம் கூட்டு போனா தோசை இட்லி தான் சார் சாப்பிடுவாங்க. அதை வீட்லயே சாப்பிடலாமே சார். என்ன கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்தா நான் வேணானா சொல்ல போறேன்.
அவங்க என்ன ஃபுட்டு சாப்பிட்டப்போ உங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சுன்னா இதெல்லாம் இந்த பொண்ணு சாப்பிடுது அப்படிங்க. மிட் நைட் பிரியாணி, ஷவர்மா. ரோசே நல்லா பேசுறப்பா. நான் மைதாவே ஆட் பண்ணிக்க மாட்டேன் சார் எப்பயுமே. வீட்லயும் பரோட்டா வாங்க மாட்டாங்க. அப்படியா? ஷட் அப் யுவர் மவுத். பட் என் பார்ட்னர் வந்து பரோட்டா வெரியன். அவ்வளவு வெறி மாப்பிளைங்க. அப்ப என்ன சார் பிச்சு போட்டு சால்னா ஊத்தி சாப்பிடுமான்னு சொல்லும்போது எப்படி சார் சாப்பிடாம இருக்க முடியும்? என்னமாடா நீ? இல்ல நீங்க இவ்வளவு நேரம் பரோட்டா வெறியன்னு சொல்லிட்டு இருந்தால சார், நான் தான். ஓ உங்க பார்ட்னர் அவரு? எப்படி? அவரே தான் இவர், இவரே தான் அவர். எங்ககிட்டே போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். கிளாஸ்லலாம் வந்து எனக்கும் அவனுக்கு தான் போட்டி போட்டு படிப்போம். அவன் 99 எடுத்துட்டு 1 மார்க்கு சென்டம் கேட்பான். இப்போ வந்து 39 எடுத்துட்டு 1 மார்க்கு ஜஸ்ட் பாஸ் கேட்குற நிலைமைக்கு வந்துட்டான். நாம என்னப்பா செய்யறது? நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா, நீ ஏன்டா நினைச்ச? நல்லா படிக்கிற பையன் படிப்பை கோட்டை விட்டுறீங்களே, அப்புறம் ஜெனியூனா இருக்கவரு பொய் பேசுறீங்க. லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சிடறாங்களே. லவ் பண்ணதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சது வந்து ஸ்டடீஸ்ல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போல சார். ஸ்டடியில இன்ட்ரெஸ்ட் போலனா டைம் ஃபுல்லாக அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் சார். அவங்க என்ன பண்றாங்க? அவங்களும் ஸ்டடீஸ். நாங்கள் 2 பேர் தான் டாப்பர்ஸு. அவன் கீழே இறங்கிட்டான், நான் மேலே ஏறுறேன். ஓகே, இப்போ என் தட்டில் சோறு இருந்தால் மட்டும் பார்க்க முடியாது, அவங்க வாழ்க்கையை நான் பார்க்கணும். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உன் காதல் எவ்வளவு பெருசுன்னு எனக்கு தெரியல. உன் நட்பு ரொம்ப பெருசுடா. இப்படி ஒரு ஃப்ரெண்டெல்லாம் இன்னைக்கெல்லாம் கிடைக்கிறதே பெருசு. என்னை பொறுத்த வரைக்கும் மாதா பிதா குரு நல்ல நண்பன், அதுக்கப்புறம் தான் தெய்வம். அவங்க வந்து ஒரு மாதத்துக்கு 2-3 வாட்டி ட்ரெஸ் எடுக்க போவோம் சார், மாலுக்கோ எங்கேயோ. ஸோ அந்த டைமில் ட்ரெஸ் எடுக்கிற போகிறப்ப அவன் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கூட வெயிட் பண்ண மாட்டான் சார். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. ஆனால் இப்போ லவ்வுக்கு அப்புறம் அவன் பண்ணுறான் சார். ஒரு 10 மணி வரைக்கும் 10 ட்ரெஸ் எடுக்க வெயிட் பண்ணுறான் சார். கேட்டா எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குடா. நீ ரொம்ப ஓர போற. காதல் பேய் உன்னை கண்ணாபுலான்னு பிடிச்சி ஆட்டுது, அது உன் ஹெல்த்துக்கு நல்லது இல்ல. நம்ம 2 பேர் தானே சேர்ந்து இருக்க போகிறோம். அப்போ அதனால என்ன இருக்குன்னா, இவன் ரொம்ப நாளாக எங்க கூட பேசாமல் இருந்திருக்கா. ஹாய் பை அந்த ஒரு கான்வர்சேஷன் தான் சார் எங்களுக்குள்ள இருந்திருக்கு சார். அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கா, எங்களோட சுத்துறது அவளுக்கு ஒன்றுமே பொசசிவாக இருக்கு சார். அதனால என்ன சொல்லியிருக்கானா, அவங்களோட சுத்தாதரா, அவங்க ஒரு நாள் ஒன்று விட்டுட்டு போயிடுவாங்க. உன் வாயில வசம்ப வச்சு சும்மா அறியா முதல்ல. இப்போ வந்து உங்களோட காலம் முழுக்க வர போறாங்க சரி, ஆனா நீங்க வந்து அதுக்காக நண்பர்கள் எல்லாம் வேணான்னு சொல்றது வேணான்னு சொல்லு சார். என்னப்பா இப்படி குழப்பற நீ? ஒரு சர்டன் டைம் நான் அவளுக்குன்னு ஒதுக்கி இருக்கிற டைம் அவளுக்கு, இவங்களுக்குன்னு ஒதுக்கி இருக்கிற டைம் இவனுங்களுக்கு. தத்துவத்தை தனுமாம சொன்னேன். அந்த பொண்ணோட இருக்கிறது நல்லா இருக்கு. எனக்கு நேரம் மட்டும் இல்லை சார். நாங்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா எனக்கு பிடிக்கிறன்ற ஒரே காரணம் என்ன செய்வோம் சார், அவன் இப்போ ட்ரெஸ் எடுக்கும் போது அந்த பொண்ணு ட்ரெஸ் வைக்கும் போது உள்ள பட்டாம்பூச்சி பறக்குதுன்றான் சார். தம்பி அதான் தான் லவ். ஏழாவது கர்மாந்திரம்னு ஒன்றும் புரியல. நீங்க சிங்கிள் பாய்ஸ், உங்களுக்கு அந்த ஃபீல் புரியாது. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. உனக்கு என்னன்னா சுத்த ஆளு கிடையாது, கேர்ள் ஃப்ரெண்டும் கிடையாது, ஒத்த ஃப்ரெண்டு இவன் தான் போல் இருக்கு. என் கூட இருறா புரோட்டா தின்னு தெரியும் நீ சொல்ற. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் மேலே பொசசிவாகி ஃப்ரெண்ட்ஸை விட்டு போன்னு சொல்கிற பொண்ணு நாளைக்கு வீட்டுக்கு வரப்போ அம்மா அப்பாவும் எனக்கு பிடிக்கல, அம்மா அப்பா விட்டு போன்னு சொன்னால் விடுவாளா சார்? யாரா நீ இவ்வளவு டேலண்டடாக? ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன ஒரு மாதிரி தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு அவளுக்கு ஃபீல் சார். அந்த பொண்ணுக்காக கொஞ்சம் நடிக்க வேண்டியிருக்கா நீங்க இப்போ? சார் நடிக்க வேண்டியது இல்லை சார். அவங்க வந்து என்னை ரொம்ப நம்புகிறாங்க சார். அவங்க என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை நான் உடைக்க முடியாது சார். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? இப்ப உங்களை நம்புறதுனா என்ன தெரியுமா, இவனோட பழகினாலும் நீங்க கரெக்டா தான் இருப்பீங்க. அவங்க இதுக்கு இந்த பையனை பத்தி தப்பான அபிப்பிராயம் இருக்கலாம். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? யாராது டேய், யாராது உள்ள வேண்டா கத்துறது? Use the language in a right way. You are talking in a global forum. தப்பா இந்த நான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுவேன் அந்த பிளேட் அவனை கழட்டி விட்டு. உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணனே? நீங்களும் இந்த பையன் உங்களை அவாய்ட் பண்றதுக்கான காரணம் அந்த பெண் மட்டும் எனக்கு தோணும். அந்த லவ்ல அதிகம் தலையிடுறீங்க. அப்படி எல்லாம் இல்லீங்கோ. பி கேர்ஃபுல். தம்பி சொல்லிருக்காரா அந்த பொண்ணு நாட்டி விக்கிறா? அதான் சொல்றால, அப்ப அந்த பொண்ணு பயப்படுறதுல தப்பு இல்லையே. உண்மையை தான் சார் சொன்னேன். கண்ட்ரோல் பண்ணுறான் சார். இவனும் நடிக்கிறான் சார் நிறைய விதத்தில் சார். பொறாம லைட்டா என்ன நடிக்கிறாப்ல அப்படி? பயவுள்ள ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே செக்அப் பண்ணி பாக்குது. அவன் வந்து எங்களோட இந்த இப்பெல்லாம் அவனுக்கு வெயிட் பண்ண தோணல, எதுவுமே பண்ண தோணல. ஆனால் அந்த பொண்ணு கூட இருக்கும்போது மட்டும் வெயிட் பண்ணுற மாதிரி நடிக்கிறான். தம்பி அந்த காதல் நீங்க தலையிடுறீங்க. அப்படி கேளுங்க, நீங்க கேர் எடுக்கிறேங்கிற பேர் வழியில அவன் காதலுக்குள்ள தலையிடுறீங்க. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே சார். அவன் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணணும் சார். அவன் தேவையில்லை. 2 நண்பர்கள் இருப்பதும் காதலும் ஒண்ணு இல்ல, அது வேற மாதிரி சென்சிட்டிவிட்டிஸ் வச்சிருக்கு. அதோடைய குணாம்சங்கள் வேறு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.